இறைவனுக்கு வணக்கம். இந்த இரண்டாவது பகுதியில் பூர்வாங்க பூஜைகளின் தொடர்ச்சியாகவும் விக்னேஸ்வர பூஜையில் உள்ள அனைத்து முறைகளும் தெளிவாகவும் விரிவாகவும் கூற உள்ளோம். அவற்றை முழுமையாக பூஜை முறைகளை டிஸ்கிரிப்ஷனில் தெரிந்து கொள்ளலாம். எனவே இதில் முதல் பகுதியின் தொடர்ச்சியாக கம்பரின் புலமையில் ஆற்றாமை கொண்ட ஒட்டக்கூத்தர் தான் எழுதிய இராமாயண சுவடிகளை எழுத்தாணியால் தாறுமாறாக கிழிக்க கூத்தனூர் சரஸ்வதியின் முகத்திலிருந்து உதிரம் கசிந்ததாக வரலாறு ஒன்று கூறுகிறது. தென்னிந்தியாவில் சரஸ்வதி தேவிக்கு என்று பிரத்யேகமான கோயில் கூத்தனூரில் மட்டுமே உள்ளது.